வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜல்லி, எம்சன், பீசன் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 3 மடங்கு உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுமானர் சங்கத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை, பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரை சார்ந்தவர் சஞ்சய், வயது 20. இவர் பெங்களூரில் உள்ள தனியார் கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை செய்து வந்தார். இவர் அவரது நண்பர்கள் 7 பேரோடு பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு முன்தினம் வந்து தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் மதியம் தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் கடற்கரைக்கு வந்து கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். கடலில் குளித்த வேறு ஒருவர் அலையில் சிக்கி காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட்டார். அவரை சஞ்சய் மற்றும் இவரது நண்பர்கள் 3 பேரும் அலையில் சிக்கிய அந்த நபரை மீட்டனர். இதில் காப்பாற்ற சென்ற சஞ்சயை மட்டும் அலை இழுத்து சென்றது. அருகில் இருந்த மீனவர்கள் உதவியுடன் சஞ்சயை மீட்டு அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். சுயநினைவின்றி இருந்த அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் தவளக்குப்பம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லி, எம்சன், பீசன் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 3 மடங்கு உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுமானர் சங்கத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமானம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொண்டுள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஜல்லி வகைகள், எம்சன், பீசன் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் 60% விலை ஏற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டுமென்று வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுமானர் சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று காரைக்காலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MUP தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாக கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MLA-க்களை விலை வாங்குவது பாஜகவின் கலாச்சாரம் என்றும் புதுச்சேரி மாநில பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இளைய வாய்ப்பு உள்ளது என்றும் தமிழகத்தில் மட்டும்தான் விக்கெட் விழுமா, புதுச்சேரியிலும் ஒவ்வொரு விக்கெட்டாக வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பதில் அளித்தார். மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கே இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்று வைத்திலிங்கம் MUP விமர்சனம் செய்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக NOC வழங்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் உள்ளாட்சித்துறை இயக்குநரிடம் ஆதாரங்களுடன் புகார் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அவர்களிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுவை மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஸ்ரீதர் அவர்கள் கூறுகையில், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இயக்குநராக பணிபுரிபவர் கார்த்திகேயன். இவர் கடலூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சாதகமாக செயல்பட்டு நீர்நிலைகள், குட்டை போன்ற இடங்களில் கல்லூரி கட்டியதற்கு NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார். ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கல்லூரி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்பொழுது அது நிலுவையில் உள்ளது.
மேலும் நீதிமன்றத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு அனுமதி வழங்கக்கூடாது என்று தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. உத்தரவை எல்லாம் மீறி பாகூர்கோவில் பஞ்சாயத்து இயக்குனர் சட்டவிரோதமாக செயல்பட்டு கல்லூரிகளுக்கு NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்பட்ட அதிகாரி மீது துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும், தொடர்ந்து உள்ளாட்சித்துறையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கதிர்காமம் தொகுதியில் புதியதாக மீனங்காடி அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலமாக மற்றும் உழவர்கரை நகராட்சி மூலமாக பல்வேறு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்து வருகிறார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் அந்த வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் ஆசீர்வாதத்தின் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் மீன் அங்காடி அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கதிர்வேல் சுவாமிநாதவில் சாலை அமைக்க சுமார் 22 லட்சம் மதிப்பீட்டில் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் KSP பாசறை தலைவர் பாரதி, தொகுதியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதேபோல அண்ணா வீதி பகுதியில் 4 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட DIG டசிலா முதல்வர் ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட DIG டசிலா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதிகளான விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதியதாக அமையவுள்ள கடலோர காவல் படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாடினார். இந்த சந்திப்பின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறப் போவதாகவும், இந்த முறை வாக்காளர்கள் மோடி வெற்றி பெறப் போவது உறுதி என்று தெரிந்து வாக்களிக்கப் போகிறார்கள் என்று அண்ணாமலை பேசி வருவதால் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்த ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும். திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். திண்டிவனம் அடுத்து கூட்டேரிப்பட்டில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் முடிவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை அவர்கள், நாம் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம், ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக வெற்றி பெறப் போவது பாரத பிரதமர் மோடி என்று தெரிந்தும் வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய முதல் தேர்தல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் என்றும், பாரத பிரதமர் மோடி 400 தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக அமரப் போகின்றார் என்றும் பேசினார். இந்நிலையில் இன்று திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ் கட்சி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று தெரிந்து இந்த முறை வாக்காளர்கள் வாக்களிக்கப் போவதாகவும், 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமராக போவதாகவும் அண்ணாமலை மேடைகளில் பேசி வருவது சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முறையை காப்பாற்ற வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 33ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 33ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் கலையரங்கில் நடைபெற்ற ஆண்டு விழாவில்
பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா வரவேற்றார். பள்ளியின் தாளர் பிரெடரிக் ஆண்டரிக்கை வாசித்தார். பள்ளியின் ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவில் தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டியில் பங்கேற்று பள்ளி சிறப்பிடம் பெருமைக்கு பள்ளியின் தாளர் மற்றும் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மருத்துவ கண்காணிப்பாளர் ஆசையா போஸ்கோ சந்திரகுமார், பள்ளியின் முன்னாள் மாணவரும் சென்னை காவேரி மருத்துவமனை நரம்பியல் நிபுணர் அருண்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 60 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஆண்டு விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜிதா பிரெடரிக், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனிற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தினமும் 18 மணி நேரம் மக்கள் பணி செய்வதாக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அவர்கள் பெருமைப்பட தெரிவித்தார். அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் 554 ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான மேம்படுத்தப்பட்ட மற்றும் உலக தரமான வசதிகள் அமைக்கவும், பொதுமக்களின் வசதிக்காக 1500 ரயில் சுரங்கம் மற்றும் மேம்பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட ரூபாய் 41,000 கோடி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். இதன்படி புதுச்சேரி வில்லியனூர் ரயில்வே நிலையமும் 94 கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்படுகிறது. இதன் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் அவர்கள் பேசுகையில், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததிலிருந்து புதுச்சேரிக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி மீது தனி கவனம் செலுத்தி போதுமான நிதிகளை ஒதுக்கி மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்கள் நலனிற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தினமும் 18 மணி நேரம் மக்கள் பணி செய்வதாகவும் பெருமைப்பட தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், மாநில அரசின் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று தொழில் வாரியான கட்டிட தொழிலாளர் சட்டங்கள் மீட்கப்பட்டு மாநில தொழிலாளர் சட்டங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். கட்டிட தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை பொதுநிலையில் கொடுப்பதைப் போல புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேசிய சட்டம் கட்டாய பதிவு, தொழிற்சங்க கூட்டு பேறு உரிமை, 8 மணி நேர வேலை, முழுமையான சமூக பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்பு உட்பட அனைத்து சட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மருத்துவ வசதியாக 5000 ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் தலைவர் திருத்தமலை தலைமையில் பொதுச் செயலாளராக ஆறுமுகம், பொருளாளர் பெரியார் மற்றும் நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மெட்ரைன் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் நிறுவனம் புதியதாக மெட்ரைன் பார்மசி கிளினிக் லாஸ்போர்ட் ஏர்போர்ட் ரோட்டில் நேற்று 26ஆம் தேதி மாலை 6:50 மணியளவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் லாஸ்பேட் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முத்தியல்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மெட்ரைன் நிறுவன மேலாளர் ஷேக் அஸ்லம் புதுவை முதல்வருக்கு பூச்செண்டு மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். லாஸ்பேட் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முத்தியல்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோருக்கு பூச்செண்டு மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். புதியதாக திறந்த பார்மசி கிளினிக்கில் அடுத்த 2 நாட்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது.
1000 ரூபாய்க்கு மேல் வாங்கினால் 12லிருந்து 18% தள்ளுபடியும் அளிக்கின்றனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மெட்ரெயின் நிறுவனம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8007980010 என்ற எண்ணை அணுகவும். ஃபோனிக்ஸ் பவர் சார்பில் மூலகுளம் பகுதியில் மாணவர்களின் வாசிப்பு திறன் மேம்படுத்தும் வகையில் ஒரு நாள் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள மூலகுளம், லாஸ்பேட்டை, விலையூர் மற்றும் கடலூரில் இயங்கி வரும் ஃபோனிக்ஸ் பவர் சார்பில் ஒரு நாள் கருத்தரங்க நிகழ்ச்சி மூலகுளம் கிளையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் வாசிப்பு திறன் மேம்படுத்தும் வகையில் ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் ஃபோனிக்ஸ் பவர் நிறுவனர் ஷாலினி ராமநாதன் மற்றும் விஷ்ணு சூரிய நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினர். ஃபோனிக்ஸ் பவர் புதுச்சேரி மற்றும் கடலூர் கிளை பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி சிறப்புரையாற்றி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இவ்விழாவில் பள்ளியின் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். விலையூர் ரயில் நிலையத்தில் ரோடு ஓவர் பிரிட்ஜ் லெவல் கிராசிங் கேட் எண் 34 அடிக்கல் நாட்டுவதற்காக பணி தொடங்கி வைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளியில் 4 நிலையங்களை உள்ளடக்கிய வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களில் அமிர்த பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட சாலைகள், மேல் பாலங்கள், கீழ்ப்பாதைகள் ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரிவு கும்பகோணம், திருவண்ணாமலை, விருதாச்சலம், திருவாவூர் மற்றும் 7 ரோடு மேம்பாலங்கள் மற்றும் 26 அண்டர் பாஸ்கள். இந்த மெகா நிகழ்வு இன்று காலை 10:45 மணி முதல் மதியம் 1 மணி அளவில் விலையூர் ரயில் நிலையத்தில் ரோடு ஓவர் பிரிட்ஜ் லெவல் கிராசிங் கேட் எண் 34 அடிக்கல் நாட்டுவதற்காக பணி தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், MP செல்வ கணபதி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தனர். மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழா. ஆழ்கடலில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து பேனர் வைத்த ஆதரவாளர்கள். மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதிய முயற்சியாக NR காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சேர்மனுமான பாலமுருகன் மேற்பார்வையில் திருக்காஞ்சி கோகுல், SNR மற்றும் விரைனூர் சங்கர், ரவி பிரதர்ஸ் மற்றும் திருக்காஞ்சி நடராஜன் ஆகியோர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமாருக்கு ஆழ்கடலில் பேனர் வைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தற்போது ஆழ்கடலில் வைத்துள்ள இந்த பேனர்களின் வாழ்த்துச் செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களின் உள்ளடக்கிய அறிவியல் கண்காட்சி கோயிலாப்பாளையம் சத்யா திறன் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. புதுவை சத்யா சிறப்பு பள்ளி முதன்முறையாக பள்ளி மாணவர்கள் சிறப்பு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து ஆரோவில்லில் கோயிலாப்பாளையம் பகுதியில் உள்ள சத்யா திறன் பயிற்சி மையத்தில் உள்ளடக்கிய அறிவியல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியை புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் துணைத் தலைவர் ஹேமாவதி, தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கல்வி பிரிவு துணை பேராசிரியர் டாக்டர் தமிழ்ச்செல்வன், கோயிலாப்பாளையம் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் குணசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியை சத்யா சிறப்பு பள்ளியின் துணைத் தலைவர் சீதா ராம்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ரஷா நிகழ்ச்சி குறித்து நோக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். கண்காட்சியில் அறிவியல் சார்ந்த 30க்கும் மேற்பட்ட விளக்க முறை மற்றும் செயல்முறை விளக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் சத்யா சிறப்பு பள்ளியின் மாணவர்களுடன்
குயிலாப்பாளையம் உயர்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் இணைந்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கோமின் பஞ்சாயத்து மூலமாக பாண்டிய நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் 18,40,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, வில்லியனூர் சக்தி வீதி, சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் 20,18,000 மதிப்பில் தார் சாலைகள், சிவகணபதி நகர் பகுதிக்குட்பட்ட கண்ணையன் வீதி, ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் 20,80,000 மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, ரூபாய் 15,39,000 மதிப்பில் சிவகணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தமாக ரூபாய் 80,84,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் பாண்டிய நகர் முக்கியஸ்தர்கள் மிலிட்ரி முருகன், காளிதாஸ், சசிகுமார் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் ஜலால், ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், ராஜி, ஜனா, சபரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக 2வது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் 2024க்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரியா கலைக்கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சார்பாக 2வது புதுவை மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் 2024க்கான போட்டிகள் வில்லியனூர் ஆச்சாரியா கலைக்கல்லூரி ஆடியத்தில் நடைபெற்றது. போட்டிகள் சங்க தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு, ரென்ஷி பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது. போட்டிகளை சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் மற்றும் துணை சேர்மன் விநாயகமூர்த்தி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இப்போட்டிகளில் புதுவை மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வருகின்ற மே மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய கராத்தே போட்டிகள் 2024க்கான தேர்வு நடைபெற்றது. போட்டிகளில் சங்க நிர்வாகிகள் சென்சாய் பழனி, ஜென்சாய் சத்தியசீலன், ஜென்சாய் எழில் மற்றும் மூத்த பயிற்சியாளர்கள், நடுவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்க தலைவர் மற்றும் செயலாளர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சங்க பொருளாளர் ரென்ஷி சங்கர் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் சொர்ணாவாரி நெல் பயிர் மகசூல் இழப்பை ஈடு செய்ய ரூபாய் 4.17 கோடி இழப்பீடு தொகை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. வேளாண் துறை அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கடந்த 2021ஆம் ஆண்டு பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்த புதுச்சேரி நெல் விவசாயிகளுக்கு சொர்ணாவாரி பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பை ஈடு செய்யும் விதமாக காப்பீட்டுத் தொகை தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியை சார்ந்த 2352 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,17,49,209 கோடி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக கடந்த 23ஆம் தேதி முதல் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது எஞ்சியுள்ள பருவங்களுக்கு உண்டான பயிர் காப்பீடு தொகையை காப்பீட்டு நிறுவனம் மூலமாக விரைவில் வழங்கவும் வேளாண் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் மகசூல் இழப்பு அந்தந்த விவசாய நிலத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பு சதவிகிதத்தின் அடிப்படையில் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக 1 சதுர மீட்டர் நிலத்தில் பயிரிட்டுள்ள நெல் கதிரில் 10 கிலோ நெல் கிடைக்க வேண்டுமென்றால் அதில் 5 கிலோ மட்டுமே கிடைத்தால்
மீதமுள்ள 5 கிலோவிற்கு இழப்பீடு தொகை வழங்கப்படும். அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள். பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை. பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். திருப்பூரை அடுத்த பல்லடம் மாதம்பூரில் இன்று செவ்வாய்க்கிழமை நடக்கும் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசுகிறார். தமிழக பாஜக கட்சியின் தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் பாதை பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை. பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகிறது. இதற்காக அவர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்குகிறார். பல்லடம் மாதம்பூரில் நடக்கும் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்ட மைதானத்திற்கு செல்கிறார். இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசுகிறார். இதற்காக பிரதமர் மோடி திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலமாக இன்று மதியம் 2:05 மணிக்கு கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு செல்கிறார். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு 2:35 மணிக்கு பல்லடம் வருகிறார். அங்கிருந்து மாதம்பூரில் நடக்கும் பொதுக்கூட்ட மேடைக்கு காரில் செல்கிறார். பின்னர் பிரதமர் மோடியும் அண்ணாமலையும் வாகனத்தில் ஏறி ஊர்வலமாக பொதுக்கூட்ட மேடைக்கு செல்கிறார்கள். மதியம் 2:45 மணி முதல் 3:45 மணி வரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி சிறப்புரையாற்றுகிறார். பொதுக்கூட்டம் முடிந்ததும் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மாலை 5 மணிக்கு மதுரை செல்கிறார். மதுரையில் தனியார் பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் இரவு மதுரையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்குகிறார். அதன் பிறகு மறுநாள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தூத்துக்குடியில் நடக்கும் புதிய திட்டங்கள் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் நெல்லையில் காலை 11:15 மணி அளவில் 12:15 மணி வரை நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் செல்கிறார். பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியையொட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதம்பூரில் உள்ள மைதானம் முழுவதும் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கானவர்கள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்பதால் பல்லடத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய சினிமா நிகழ்வுகள். ஆடிக்காரில் வந்து ஆட்டோவில் கிளம்பிய இசையமைப்பாளர் A.R. ரகுமான். அண்ணா சாலை தர்கார் சந்தானக்கூடு விழாவில் இசையமைப்பாளர் A.R. ரகுமான் பங்கேற்றார். சென்னை அண்ணா சாலையில் புகழ்பெற்ற ஹரிட் சையத் முசா காதிர் என்னும் தர்கார் அமைந்துள்ளது. சென்னையின் பிரதான சாலையான அண்ணா சாலையில் அமைந்துள்ள இந்த தர்காவில் மத வேறுபாடு இன்றி மக்கள் வந்து வழிபடுவது வழக்கம். இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு கந்தூரி மற்றும் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெறும். இந்நிலையில் சென்னை அண்ணா சாலை தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் சிறப்பு பிரார்த்தனையில் இசையமைப்பாளர் A.R. ரகுமான் பங்கேற்றார். அவரை காண அங்கு ரசிகர்கள் சூழ்ந்ததால் ஆடிக்காரில் வந்திருந்த அவர் கூட்ட நெரிசலால் சிக்கி தவித்தார். பின்பு கூட்டம் அதிகரித்ததால் அங்கிருந்த ஆட்டோவில் புறப்பட்டு சென்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். உள்நாட்டில் தொடர்ந்து 17வது தொடரை வென்று இந்தியா சாதனை. முதல் டெஸ்டில் தோற்ற இந்தியா 0-1 என்ற பின்தங்கி அதன் பிறகு அந்த தொடரை வெல்வது இது 7வது முறையாகும். ராஞ்சி இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி மற்றும் இந்திய வீரர்கள் படைத்துள்ள சாதனைகள் விவரம். இந்திய மண்ணில் 200 ரன்னுக்கு குறைவாக இலக்கை நோக்கி ஆடிய டெஸ்டுகளில் இந்தியா ஒருபொழுதும் தோற்றதில்லை என்ற வரலாறு தொடர்கிறது. இத்தகைய இலக்கை எதிர்கொண்ட 33 டெஸ்டுகளில் 30இல் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 3 போட்டி டிராவில் முடிந்துள்ளது. உள்நாட்டில் இந்தியா தொடர்ச்சியாக கைப்பற்றிய 17வது டெஸ்ட் தொடர் இதுவாகும். வேறு எந்த அணியும் சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக 10 தொடருக்கு மேல் ஆஸ்திரேலியா 10 முறை வென்றதில்லை. 2012ஆம் ஆண்டில் 1-2 என்ற கணக்கில் இங்கிலாந்திடம் தொடரை பறிகொடுத்த இந்தியா அதிலிருந்து எழுச்சி பெற்று தொடர்ந்து வீரநடை போட்டு வருகிறது. இதில் 12 ஆண்டு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் எதிராக 3 தடவை தொடரை வசப்படுத்தியதும் அடங்கும். முதல் டெஸ்டில் தோற்ற இந்தியா
0-1 என்று பின்தங்கி அதன் பிறகு இந்த தொடரை வெல்வது இது 7வது முறையாகும். இதில் முதல் இன்னிங்ஸில் எதிரணி முன்னிலை பெற்ற போதிலும் இந்தியா 2வது பேட்டிங்கில் வெற்றி காண்பது இது 13வது நிகழ்வாகும். இந்திய விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரேலின் வயது 23ஆம் ஆண்டு 33 நாட்கள் டெஸ்டில் ஆட்டநாயகன் விருதை பெற்ற 5வது இளம் வீரர். இந்திய அளவில் 2வது இளம் வீரர் என்ற சிறப்பை அவர் பெற்றார். இந்த தொடரில் 2 இரட்டை சதம் விளாசிய இந்திய பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் இதுவரை 8 டெஸ்டுகளில் விளையாடி 971 ரன்கள் சேர்த்துள்ளார். முதல் 8 டெஸ்டுகளில் ஆடிய வீரர்களில் அதிக ரன் குவித்த இந்திய என்ற சாதனை ஜெய்ஸ்வால் படைத்துள்ளார். இந்த வகையில் சுனில் கவாஸ்கர் 938 ரன்கள் எடுத்ததே முந்தைய அதிகபட்சமாக இருந்தது. அடுத்து வருவது இன்றைய உலக நிகழ்வுகள். பாலஸ்தீனருக்கு ஆதரவு. இஸ்ரேல் தூதரகம் முன் தீக்குளித்த அமெரிக்கா விமானப்படை வீரர் உயிரிழப்பு. பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி இஸ்ரேல் தூதரகம் முன் தீக்குளித்த அமெரிக்க விமானப்படை வீரர் உயிரிழந்தார். வாஷிங்டன் இஸ்ரேல் மீது காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் 1139 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலியர்கள் 253 பேரை காசா முனைக்கு பணிய கைதிகளாக கடத்தி சென்றனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து காசாவில் உள்ள ஹமாஸ் ஆயுத குழுவினர் மீது இஸ்ரேல் போர் அறிவித்தது. இதனிடையே காசா முனையில் உள்ள பணிய கைதிகளில் 100க்கும் மேற்பட்டோரை ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் விடுதலை செய்தது. ஆனாலும் இன்னும் 134 பேர் காசாவில் பணிய கைதிகளாக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பணிய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. அந்த வேளை ஹமாஸ் ஆயுத குழுவின் தாக்குதலுக்கு பதிலடியாக காசா முனை மீது போர் அறிவித்துள்ளது இஸ்ரேல். அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் காசா முனையில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 29,782 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளை காசா முனை மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இஸ்ரேல் தூதரகம் முன் அமெரிக்க விமானப்படை வீரர் ஆரோன் புஷ்னெல் வயது 25 போராட்டத்தில் ஈடுபட்டார். பாலஸ்தீனத்தை விடுதலை செய்ய வேண்டும், இனப்படுகொலைக்கு துணை போக மாட்டேன் என்று கோஷம் எழுப்பிய அவர் இஸ்ரேல் தூதரகம் முன் தீக்குளித்தார். அதை சமூக வலைதளத்தில் ஆரோன் நேரடியாகவும் ஒளிபரப்பு செய்தார். தீக்குளிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த ஆரோன் புஷ்னெல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பெற்று வந்த விமானப்படை வீரர் ஆரோன் புஷ்னெல் நேற்று சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.